ராதே கிருஷ்ண கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எளிய பகவத்கீதை சுருக்க வடிவம். இதுல நம்ம 4 pillars ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நிறைய மாடல்ஸ் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துருக்கேன். இப்போ இருக்கிற மாடல் தான் 4 pillars ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதுல 4 விதமான ஸ்தம்பங்கள் இருக்கு, 4 விதமான பில்லர்ஸ் இருக்கு. ஒன்று சத்சங்கம், சாதனை, சேவை, சதாச்சாரம், ஒழுக்கம். இந்த சத்சங்கத்தை பத்தி இதுக்கு முன்னாடி எபிசோட்ல அதனோட மகிமை என்ன, மகத்துவம் என்ன, அதை பத்தி உங்ககிட்ட ஒரு சின்ன வீடியோ மூலமா ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. அதனோட கண்டினியூட்டி தான் இந்த எல்லா வீடியோஸும். இன்னைக்கு 2வது பில்லர் சாதனை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ சத்சங்கம் ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாரோட வாழ்க்கையில. முக்கியமாவே இந்த மனிதனோட வாழ்க்கையில இந்த 4 ஸ்தம்பங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அதே மாதிரி மனித வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா, ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த 4 ஸ்தம்பங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்ல சத்சங்கத்தோட மகிமையை சொன்னேன் உங்ககிட்ட. சத்சங்கம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. சத்சங்கம் கிடைக்கிறதே பகவானோட அனுகிரகத்தினாலதான் நம்ம லைஃப்ல சத்சங்கம்னு ஒண்ணு வருது. சத்சங்கத்துலதான் பகவான் ரூபத்துல ஒரு குரு கிடைக்கிறார், பக்தர்களோட கூட்டம் கிடைக்கிறது. அங்க உட்காந்து நம்ம பகவானோட கதைகள், பகவானோட லீலைகள், அவரோட மகத்துவங்கள், அவரோட கருணையை பத்திலாம் நம்ம கேட்கிறோம். அது தவிர ஒரு மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையானது, இது எல்லாமே நல்லது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சத்சங்கம் மூலமா தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் தெரியுது. என்னது முக்கியம், மனித வாழ்க்கைக்கு என்ன அவசியமோ அந்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சத்சங்கம் மூலமா தான் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஸோ சத்சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. அந்த கிளாஸ் ரூம்ல எப்படி ஒரு டீச்சர் குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்து, நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்து, நோட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புறாளோ, அந்த மாதிரிதான் சத்சங்கத்துல நம்மளுக்கு குரு அனுகிரகத்தினால எல்லாமே கிடைக்கிறது. ஆனா அதை வெறும நம்ம கேட்டா மட்டும் போராது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாதனை. சாதனை என்னது பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸ் ரூம்ல குழந்தை கத்துக்கிறதோ அது வீட்டுல திருப்பி எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் அது எல்லாமே அதால புரிஞ்சுக்க முடியும், அதை ஃபாலோ பண்ண முடியுமோ. அதே மாதிரிதான் எல்லா மனிதங்களும் சத்சங்கத்தை நம்ம கேட்கிறோம், எல்லாம் கத்துக்கிறோம். அது ஆனா ஒரு சாதனை ரூபத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். டே டு டே லைஃப்ல டெய்லி அதை சிந்திச்சு பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்பதான் நம்ம பக்தி மார்க்கத்துல முன்னேற முடியும். இது பார்த்தீங்கன்னா சாதனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம மனசு ஒரு காட்டு குதிரை மாதிரி. ஜென்ம ஜென்மமா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு இருக்கும். அது இப்போ இல்ல, பல ஜென்மமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலையை. இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணறதுக்காக, இல்ல இந்த மெட்டீரியல் டிசைர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணறதுக்காக நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கர்மங்கள் பண்றோம், நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மனசு ஒரு காட்டு குதிரை மாதிரி ஒரு ஸ்திரமே இல்லாம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு அலைப்பாஞ்சின்னு இருக்கு. இந்த மனசை ஸ்திரப்படுத்தணும்னா நம்மளால படுத்த முடியாது. இதை ஸ்திர பண்ணணும்னா இது சத்சங்கம் மூலமா, குரு அனுகிரகம் மூலமா, குரு சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம ரெகுலரா சாதனை மூலமா பிராக்டிஸ் பண்ணாதான் இத அடக்க முடியும். பகவத்கீதையிலேயே பகவான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். மனசுதான் ஒரு மனிதனோட ரொம்ப மித்திரனாவும் இருக்கு, இதே மனசுதான் ஒரு பெரிய சத்ருவாவும் மாறிடுது அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. யாரு மனச ஸ்திரப்படுத்திக்கிறாளோ இந்த மனசு அவனுக்கு மித்திரனா இருக்கு. யாரு மனச ஸ்திரப்படுத்த முடியலையோ இந்த மனசு அவளுக்கு பெரிய சத்ருவாவும் மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பகவான் பகவத்கீதையிலேயே. இந்த சத்சங்கத்துல இதுக்கு முன்னாடி நான் எபிசோட்ஸ்ல உங்ககிட்ட 5 விதமான ஞானேந்திரியங்கள், ஞானத்தை கொடுக்கிற உடுப்புகள், 5 விதமான கர்மங்களை செய்யற, அன்றாட வேலைகளை செய்யற உடுப்புகள் பத்தி பேசிருக்கேன். ஞானத்தை கொடுக்கிற உடுப்புகள் பாத்தீங்கன்னா கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, இந்த தோல், இதெல்லாம் தான் ஞானத்தை கொடுக்கிற உடுப்புகள். அதே மாதிரி அன்றாட வேலைகளை செய்யற உடுப்புகள் பாத்தீங்கன்னா
கை, காலு, வாய், அது தவிர மலத்வாரங்கள், இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்தோட இந்த அத்தனை இந்திரியங்களோட பாஸ் யாரு பார்த்தீங்கன்னா மனசு. மனசு ரொம்ப சூக்ஷ்மமானது. நம்ம யார் கண்ணுக்கும் மனசு தெரியாது. ஆனா அதுதான் நம்மள ஆட்டி படைக்கிறது, நம்மள கண்ட்ரோல் படுத்துது. நம்மளோட அத்தனை இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்றது எது பார்த்தீங்கன்னா மனசுதான். நிறைய வாட்டி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம யாரும் மனசை பார்த்ததில்லை, அதை அனுபவிச்சிருக்கோம். அதனால இந்த மனசு ஒரு கண்ட்ரோலே இல்லாம இருக்கு பார்த்தீங்களா. இதை ஸ்திரமாக்கணும்னா இதை நம்மளால தானா ஸ்திரமாக்க முடியாது, இதை கட்டுப்படுத்தவும் முடியாது. இதுக்கு நம்ம டெய்லி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் பண்ணணும். இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் மூலமா தான் இந்த மனசை கண்ட்ரோல் படுத்த முடியும். ஒரு குருவோட அனுகிரகத்துல ஒரு குரு சொல்ற விஷயங்களை கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளால சுலபமா கண்ட்ரோல் படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல புத்தியிலையும் பகவானை கொண்டு உட்கார வைக்கணும். நம்ம மனசுலயும் புத்தியிலையும் பகவான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் மனசுல எப்படி பகவான், புத்தியில எப்படி பகவான் இருப்பார், அது எப்படி நம்மளால பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா டெய்லி பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப சுலபமானது, ரொம்ப ஈஸியானது. இந்த கலியுகத்துல நம்மளால பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு வேலை என்னது பார்த்தீங்கன்னா பகவானுடைய திருநாமத்தை விடாம சொல்லணும். அதை சாண்ட் பண்ணணும் சொல்லுவா தெரியுமா, சாண்டிங் பண்ணணும்னு. இதை கண்டிப்பா நம்ம எல்லாரும் டெய்லி பண்ணணும் விடாம. இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம செய்யறதுக்கு முயற்சி எல்லாருமே செய்யலாம். அது தவிர பகவானுடைய கதைகளை கேட்கறது, அதே தவிர வீட்டுல என்ன பிரசாதம் பண்றோமோ, என்ன சாப்பிடுற வஸ்து பண்றோமோ, அது லஞ்ச்ல பண்றதா சரி, இல்ல பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க என்ன பண்றீங்களோ சாப்பிடுற வஸ்துவை அதை பகவான் கிட்ட வச்சு பகவான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அதை பிரசாத ரூபத்துல நம்ம அதை சாப்பிடணும். பிரசாத ரூபத்துல சாப்பிட்டோம்னா நம்ம மனசும் புத்தியும் பியூரிஃபை ஆகும். ஸோ அதை பிரசாத ரூபத்துல நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஏகாதசி மாதிரி நல்ல விரதங்கள்லாம் வருது. அந்த ஃபாஸ்டிங் கூட இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் தான் சாதனைகள். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங்கும் இருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ரிஜிடா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃபாஸ்டிங்ல தேவைப்பட்ட வஸ்துகளெல்லாம் நீங்க சாப்பிடலாம், பட்னியா இருக்கணும்னு கிடையாது. இது டீடாக்சிபிகேட் பண்றது உங்க பாடியை. சயின்டிபிக்கா பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது உங்க பாடியும் டீடாக்சிபிகேட் பண்றது அப்படியும் நல்லது. இதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் முன்னேறத்துக்கு இது ஒரு ரொம்ப பெரிய சகாயமாகவும் இருக்கு. அதனால கண்டிப்பா விரதங்களும் இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாம் தவிர பகவானிடத்தில் உட்காந்து பிரார்த்தனை செய்யணும். பகவானே, நான் உன்னைதான் நம்பி, உன் திருவடியை நம்பி உன்னை சரணாகத்தியா இருக்கேன். என் வாழ்க்கை உன் கையில இருக்கு. நீ எப்படி வழி காட்டுறியோ அதுபடி நான் செல்லறேன், அதுபடி நான் என் கர்மங்களை செய்யறேன் அப்படின்னு நம்ம எப்படி அம்மா அப்பா கிட்ட நம்ம மனசு திறந்து நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்றோமோ, அதே மாதிரிதான் நம்ம எல்லாரோட அம்மா அப்பா இந்த பகவான் தான். பகவான் கிட்ட உட்காந்து 5 நிமிஷம் கண்டிப்பா பேசணும், பிரார்த்தனை செய்யணும். அது தவிர மெடிடேஷன் இருக்கு, தியானம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தியானமோ மெடிடேஷனோ ஒரு 10 நிமிஷம் 15 minutes இந்த மாதிரி இப்போ யூடியூப்ஸ்ல நிறைய அவைலபிள்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுலேருந்து எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா பிடிச்சிருக்கோ அந்த மெடிடேஷனும் டெய்லி பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சாதன ரூபத்துல, பிராக்டிஸ் ரூபத்துல நம்மளோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா இந்த காட்டு குதிரை மாதிரி இருக்கு பத்தில அந்த மனசு ரொம்ப பிடிவாதமா ரொம்ப பலசாலியா இருக்கு பத்தில அந்த மனசு, இதை நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி செய்ய முடியும். ஸோ இந்த பிராக்டிசஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சகாயமா இருக்கும் இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏன்னா இந்த மனசோட ஏஜென்ட் யாரு பார்த்தீங்கன்னா மாயை தான், பகவானோட மாயை தான் இது. ஆனா இந்த மாயை தான் மனசோட ஏஜென்ட்டே. இந்த மாயில நம்ம எல்லாரும் சிக்கின்னு இருக்கிறதுனால, கண்ணை மறைச்சிருக்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாம, மனசையும் புத்தியும் ஸ்திரமா வச்சுக்க முடியாம நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையிலேயே போராடிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளால எந்த விஷயத்தையுமே சரியா செய்யவும் முடியாம கஷ்டப்படுறோம். அதனால இந்த மாயில சிக்கின்னு இருக்கிறதுனால திருப்பி திருப்பி இந்த சம்சாரத்துல ஜென்மமும் எடுத்துட்டு மரணமும் பார்த்துட்டு
சுக்கமோ துக்கமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். இது எல்லாத்துலேருந்து நம்ம விட்டு வெளியில வரணும்னா பகவான் கொடுத்திருக்கிற இந்த மனித வாழ்க்கை அவரை நினைச்சிட்டு வாழறதுக்கும் அவரை சந்தோஷம் படுத்துறதுக்கும் தான். இதை நல்லா புரிஞ்சுட்டு இந்த உலகத்துக்கு, இந்த உடலுக்கு, இந்த மனிதனுக்கு பாஸே இந்த பகவான் தான். நம்ம எல்லாரும் அவரோட சர்வெண்ட், அவரோட ஒரு சேவக்கு அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் நம்ம கண்டிப்பா சாதன ரூபத்துல கண்டிப்பா செய்யணும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு சகாயம் கொடுக்கும். மெட்டீரியல் லைஃப்லயே பாருங்களேன், நம்ம ஒரு லைஃப்ல ஒரு மெட்டீரியல் லைஃப்லயே சக்சஸ் வேணும்னா நம்ம என்ன பண்றோம், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றோம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோம், எவ்வளோ விஷயத்த முயற்சி பண்றோம் இல்லையா, ட்ரை பண்றோம், அப்புறம் எஃபர்ட் போடுறோம், எல்லாமே பண்றோம், அப்பதான் சக்சஸ் கிடைக்கிறது. அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி மனசை கண்ட்ரோல் படுத்துற மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸை கண்டிப்பா செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம எப்போ இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி பிராக்டிசஸ்லாம் பண்ணுவோம்னா அப்போ எல்லாரோட ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பதில் என்ன இருக்கும்னா, ஐயோ என்கிட்ட டைமே இல்லையே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்கிட்ட இப்போ சமயமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார்கிட்டையும் நிறைய டைம் இருக்கு. நீங்களே பாருங்க, அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளோ நாடி சாப்பிட்றோம், எவ்வளோ நாடி தூங்குறோம், எவ்வளோ நாடி நம்ம போன்ல ஒருத்தர்கிட்ட மணிக்கணக்கா பேசுறோம், வேண்டாத வார்த்தைகளெல்லாம் பேசுறோம். அது தவிர போன்ல மணிக்கணக்கா ஸ்க்ரால் பண்றோம், தேவையில்லாத இடத்துல சுத்துறோம். இந்த மாதிரி எவ்வளோ டைம் நம்ம வேஸ்டா போக்குறோம். அந்த டயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல, இந்த சாதனையில, இந்த விஷயத்துல நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம மனசை கண்ட்ரோல் படுத்த முடியும். இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயே இது ரொம்ப ரொம்ப சகாயமா இருக்கும் நம்மளுக்கு. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் தான், இந்த சாதனை தான். கோலோக் எக்ஸ்பிரஸ்லயே என்னோட குருநாதர் எங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துற ஒரு மகா மந்திரம் என்னன்னா, இந்த மந்திரத்தை நீங்க எந்த நேரத்திலையும் எப்படி நிலையிலையும் நீங்க பகவானுடைய திருநாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்த மந்திரம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த திருநாமத்தை நீங்க எந்த நேரத்திலையும், எந்த சமயத்திலையும், எந்த சிச்சுவேஷன்லயும் விடாம சொல்லிண்டே இருங்கோ அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது அவர் இதுதான். ஸோ இந்த மாதிரி பகவானுடைய அழகான நாமங்கள் இருக்கு. அந்த நாமத்தை சொல்லிட்டே இருந்தாலே நம்ம மனசும் புத்தியும் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி பகவான் நம்ம மனசுலயும் புத்தியிலையும் உட்காருவார். ஏன்னா இந்த கலியுகத்துல ரொம்ப ஈஸியானது பகவானுடைய திருநாமம் தான். சொல்லறதே ஆச்சே, ஹரேர் நாம் ஹரேர் நாம் ஹரேர் நாம் கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கதிரன்யதா. இந்த கலியுகத்துல பகவானுடைய நாமம் மட்டும்தான் நம்ம எல்லாரையும் கரையெடுத்து சேர்த்த முடியும். அதனால கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் சாதனையை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிராக்டிசஸ் பண்ணறதுக்கு முயற்சி செய்வோம். கண்டிப்பா நம்ம மனசையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் வாழ்க்கையில இன்னும் நல்லபடியா வாழ முடியும். பகவானை சந்தோஷப்படுத்துற மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்த எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय राधे जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे।